Hi friends, this is Vijay. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th அக்கௌண்டன்சியோட ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர் கீ வந்து நம்ம தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்டன்சி எக்ஸாம் வந்து எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் ரிவ்யூ போயிருந்தப்போ பசங்க வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. அதனால் நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாம் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, சரியா? செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஆண்டுக்கு 6%, சரியா? 6% per annum. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இ, சரியா? 40,000. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, சரியா? 2:1. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சரியா? அதாவது 1,91,500 ரூபாய். ஆறாவது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம், சரியா? ஏழாவது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, சரியா? பங்கு முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் எயித் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ, சரியா? விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு, சரியா? கொடுத்துருக்காங்க, அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒன்பதாவது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சாதாரண லாப விகிதம். பத்தாவது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, கொடுக்கப்பட வேண்டிய செலவு, சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 11வது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஒன்றுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், தேர்ட் ஒன் வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷனுக்கு தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று, அதை தெளிவாக பார்த்துங்க. 12th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, அழைக்கப்பட்ட தொகை. 13வது ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, முதல் மீது வட்டி, சரியா? பிரிவு 13E. அதுக்கப்புறம் 14வது ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பெயரளவு கணக்கு. 15வது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, முதல். 16வது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, நிறுவனத்தின் நீர் தன்மை மற்றும் கடன் நீக்கும் திறம். அதுக்கப்புறம் 17வது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. இதை தெளிவாக பார்த்துங்க. நீங்கள் முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா நான் வரக்கூடிய நாட்களில் நிறைய உங்களோட காலேஜ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. 18வது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சரியா? உயர் லாபம், சராசரி லாபம் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண லாபம். இதை தெளிவாக பார்த்துங்க. 19வது ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பி, நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலை, சரியா? 20வது ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, 50,000, சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நாம் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்த எக்ஸாமுக்கு தெளிவாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.